கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் சவுதியில் நடக்கிற ஒரு விஷயத்தையும் பற்றி நான் vlog போகிறான்ருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் இன்ஜின் ஆயில் இல்லை, இன்ஜின் ஆயில் மாற்றுறதுக்கான ஷாப்புக்கு தான் போக போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு நம்ம என்னென்னு எப்படி இன்ஜின் ஆயில் மாற்றுறாங்க என்னென்னு பார்ப்போம். நான் தான் தங்கியிருக்கிற ரூமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் நான் தங்கியிருக்கிற பெட்டு. இந்த பெட்டில் தான் நான் கடந்த ஒரு 9 மாதமாக இங்கே தான் தங்கியிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேறு வீட்டில் இருந்தோம், அதுக்கு ஷிஃப்ட் ஆகி இங்கே நம்ம வந்திருக்கோம். இது 9 மாதம் ஆகுது. பாருங்கள், இதை நான் இது பண்ணுற ரூம் இது என்னோடய பெட்டி. இது என்னோடய பெட்டி. நான் இங்கே தான் ட்ரெஸ்ஸை என் வீட்டில் கூட இப்படி மடித்து வச்சதில்லை. இப்போ தான் மடித்து வச்சுருக்கிறேன், நல்லா நீட்டாக மடித்து வச்சுருக்கிறேன். இதுதான் என்னோடய திங்ஸு, எல்லா திங்ஸு இதெல்லாம் வச்சுருக்கிறேன். கோகோனட் ஆயிலு, அப்புறம் பார்த்திங்கன்னா இது பாடி ஸ்ப்ரே, இது ரோலானு, அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் உள்ள குப்பை மாதிரி கிடக்கும். இப்போலாம் நான் வச்சுருக்கிறேன். இதான் இது குப்பை தொட்டி. எங்கள் இதில் இதுதான் குப்பை தொட்டின்ட்டுருவாங்க. நான் அதனால் வச்சுருக்கோம். காலைல எக்ஸசைஸ் செய்ய மாட்டேன், எப்போயாவது தோணுச்சுன்னா செய்வேன் எக்ஸசைஸு. இப்போ நான் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இதான் என்னோடய ரூமு. இன்ஷால்லா இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சஃபா வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பப்போ ஒரு வீடியோ வரும், கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் டெய்லி vlog மாதிரி நான் எடுக்கலான்னு ஒரு இது வந்திருக்கேன். இன்ஷால்லா பார்ப்போம். நான் vlog போடுறேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த vlog போட்டதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரூம் விட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே இப்போது காருக்கு போக போகிறோம். கார் இல்லை, பஸ்ஸுன்னு போடுவாங்க. இந்த இதில் பஸ்ஸுக்கு போக போகிறோம். பார்த்து இது பண்ணுங்கள். இதுதான் எங்கள் பஸ்ஸு. நாங்கள் இது பண்ண பஸ்ஸு. இந்த பஸ்ஸுக்கு தான் நாங்கள் இன்ஜின் மாற்ற போகிறோம். சரி, போய் பார்ப்போம். ஃப்ரீயாக காற்றடிக்கிறேன். இதுதான் ஃப்ரீ தான் இங்கே, நல்லா பிரச்சனை இல்லை. இப்போ இவ்வளோ நேரத்துக்கலாம் ஒரு வழியாக நம்ம வந்தாச்சுங்க சனையாக்கு. சனையான்றது பார்த்திங்கன்னா எல்லா விதமான காரு ரிப்பேரு, பஞ்சரு, ஆயில் மாற்றுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்கும். ஜிசாவில் பார்த்திங்கன்னா தனித்தனி இடத்துல இருக்கும். இப்போ கார் ரிப்பேர்னால் கார் ரிப்பேர் ஒரு தனி இடத்துல இருக்கும், பஞ்சர்னால் பஞ்சர் ஒரு தனி இடத்துல இருக்கும், பஞ்சர் ஆயில் மாற்றுறது ஒரே இடமா இருக்கும். அதே மாதிரி எல்லா விதம் ஒரே இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா அதான் சனையா. கார் ரிப்பேரு எல்லாமே ஒரே இடத்துல பார்ப்பாங்களா, அதான் சனையான்றாங்க. சனையான்றது நம்ம ஜிசானோட ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆமாம், தள்ளி இருக்குது. இங்கே கார் போக்குவரத்து ஜாஸ்தி இல்லை. இங்கே வண்டிக்கு இங்கே வேலை இருக்காது, 2 வீலர்ஸ்க்கு இங்கே வேலை இருக்காது. இங்கே ஃபுல்லாக இப்போ அரப் கண்ட்ரிஸு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே காரு தான். கார் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அந்த மாதிரி ஒரு வேலை தான் இது சனையா. அந்த மாதிரி இந்த வண்டி பார்த்திங்கன்னா, இந்த வண்டி தான் எல்லா விதமான வண்டி நின்றுச்சு, பிரேக் டவுன் ஆகிடுச்சு, வண்டி கார் தண்ணியில் நின்றுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு தான் ஃபோன் அடிப்பாங்க. இந்த வண்டி ஃபோன் அடித்தோன்னா இந்த வண்டி இவங்களுக்கும் ஒரு காஸ்ட் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சின்ன வண்டினா ஒரு காஸ்ட்டு, கொஞ்சம் மீடியம் சைஸ்னால் ஒரு காஸ்ட்டு, கொஞ்சம் பெரிய வண்டி தான் ஒரு காஸ்ட்டு. அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வாங்குவாங்க. பிரித்து வாங்கி கொண்டு வருவாங்க. இங்கே கொண்டு இங்கே சனையால் நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஜிசானுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கிடச்சுன்னா அங்கங்கே பிக்கப் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிக் பண்ணிவிட்டு அவங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டோன்னா லொக்கேஷன் ஷேர் பண்ணி நம்மளை தூக்கிட்டு காரை இங்கே நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன ஃபால்ட்டோ அதுக்கப்புறம் பார்ப்பாங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ இன்ஜின் ஆயில் மாற்ற போகிறாங்க, நம்ம போய் இன்ஜின் ஆயில் என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த ரேடியேட்டரில் நம்ம தண்ணி ஊற்றுறோம். இதுதான் ரேடியேட்டர் தண்ணி ஊற்றுறாங்க. இந்த கலர் தான் ஊற்றுறாங்க. கைஸ், இப்போ தான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சு வண்டி வேலையெல்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ தான் வரோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கொஞ்சம் நாங்கள் வளர முடியும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன், இல்லை வீடியோஸ் ஃபஸ்ட்டு vlog இப்போ தான் போடுறேன். கொஞ்சம் ஏதாவது இதில் தப்பு இருந்துச்சுன்னா திருத்திக்கிறேன். அதை நீங்கள் யாரும் இது பண்ணிக்க வேணாம், சரிங்களா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வழியாக முடிஞ்சு நாங்கள் கிளம்பிட்டோம்.
கியர் மாற்றியாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே தான் முடிஞ்சு கிளம்புறோம்.